குருவின் தினம் ஒரு சுவடுகளில் பிரம்மச்சரியன் அப்படின்ற வார்த்தையை இன்றைக்கி எடுத்துக்கலாங்க. யாரெல்லாம் இந்த பிரம்மச்சரியன், பிரம்மச்சாரி அப்படின்ற வார்த்தையை எப்படியெல்லாம் பகுத்தறிந்து பார்க்குறோன்னு எல்லோருமே யோசிக்கும் பொழுது, அதாவது திருமணமாகாதவங்க இல்லை பிராமணன் அப்படின்னு சொல்லப்படுற ஐயங்காரங்களை தாங்க நம்ம குறிப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். யார் ஒருவன் தனக்குள் ஏற்படுகின்ற மாற்றத்தின் உச்சத்தை ஒருவன் தனக்குள்ளே உணர்ந்து அதை உணர்த்தியவரின் ஆனந்தம் தன் உச்சத்தில் இருக்கின்றது, அவரே தன் தலையின் உச்சத்தில் அமர்ந்து கொண்டிருக்கின்றார், அவரை யார் ஒருவன் தினம் தினம் அனுஷ்டாங்கம் செய்கின்றானோ அவனே பிரம்மச்சரியன், ஆரியன் என்று கூட சொல்லலாங்க. ஏன் அவங்கள தான் பிரம்மச்சாரின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் திருமணம் ஆகாதவங்கள தான் கட்ட பிரம்மச்சாரி அப்படின்னு சொல்லுவாங்களாங்க. ஆனால் உண்மையான விளக்கம், யார் தன்னை உணர்த்தி இந்த உலகிற்கு உணர்வு என்ற ஒன்றை உணர்த்தியவருக்கு அனைத்தையும் உற்சாகனம் செய்யும் பொழுதெல்லாம் அவர் தன்னுள்ளிருந்தே தன்னை இயக்கும் இடத்தில் உச்சத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறார் என்பதற்கு அவரே முழு பொருளானவர் என்பதையும் உணர்ந்தவர்களுக்கு அவர்களுக்கு சூட்டப்படுகின்ற பெயர் தான் பிரம்மச்சாரி என்ற பெயரை சூட்டலாங்க. மற்ற அனைவர்களும் யார் என்பதை நீங்களே புரிந்து கொள்ளலாங்க. உச்ச வாகனத்தில் யார் ஒருவன் என்னை உயர்த்தி காட்ட ஆசைப்படுகின்றானோ அந்நித்திரையில் கூட அவனின் நான் உணர்த்தி கொண்டிருக்கின்றேன், அவனை உயர்த்தியும் கொண்டிருக்கின்றேன். எப்படி பிரம்மச்சரியன். அனைவருக்கும் குருவே சரணம், குருவடி சரணம், திருவடி போற்றிங்க.